A wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock, and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வால் கிளாக்ல பார்த்தீங்கன்னா 1 o'clock ஒரு தடவை பெல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, 2 o'clock 2 வாட்டி பெல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, 3 o'clock 3 வாட்டி பெல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12 o'clock வந்து 12 டைம்ஸ் வரைக்கும் நமக்கு பெல் அடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1 o'clock ஒரு தடவை, 2 o'clock 2 வாட்டி, அதே மாதிரி 12 o'clock வரைக்கும் பெல் அடிக்கும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு பர்டிகுலர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு நாள்னா நமக்கு 24 hours. அப்போ 12 வந்து 2 வாட்டி நமக்கு வந்தால் தான் நமக்கு 24 hours. அப்போ இங்கே முடிஞ்ச உடனே திரும்பியும் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும், 1 2 3லேருந்து வந்து 12 வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு 24 hours வந்து கம்ப்ளீட் ஆகும். 2 வாட்டி 12 வந்தால் தானே நமக்கு 24 hours கம்ப்ளீட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே முன்னாடி ஒரு 2வை போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு 12 முடிஞ்சோடனே 13 கிடையாது, 1 தான். ஸோ அதனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு திரும்பியும் நமக்கு 12 வரைக்கும் வரும். அதனால 2 டைம்ஸ் நம்ம முன்னாடி போட்டுக்கணும். சரி, எக்ஸாம்பிள் 8.10ல் பார்த்தீங்கன்னா நமக்கு மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. இதுக்கு நமக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர். நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ வர ரிசல்ட்டுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். இந்த ஸ்கொயரை கட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n² - 1/12ன்னு எடுத்துக்கலாம் சிக்மாவுடைய வேல்யூ. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கீங்க, ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் தானே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்னா nக்கு பதிலாக நமக்கு இங்கே 12 இருக்குது. அவ்வளோதான். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n² - 1/12. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போட போகிறோம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n². n அப்படின்றது என்னென்னா நமக்கு இங்கே 12. அப்போ 12² வரும், -1/12. ஆனால் நமக்கு இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால மறக்காமல் நம்ம இங்கே 2 போடணும். கண்டிப்பாக 2 போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12² 144 நமக்கு தெரியும், -1/12. இப்போ சிக்மா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 144ல் 1 போச்சுன்னா 143/12ன்னு வந்துடும். ஸோ 143யை 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டைம் நம்ம வந்து 12 போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இந்த 3யை நான் இறக்கிக்கிறேன். இதை 2 டைம்ஸ் நம்ம போட முடியாது, ஏன்னா 24 ஆகிடும். அப்போ திரும்பியும் நம்ம 1 டைம் தான் போட முடியும். அப்போ நமக்கு 12 தான் வரும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். இப்போது நமக்கு இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை அப்படின்றதுனால இங்கே டாட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 0வை சேர்த்துக்கலாம். இப்போ இது எத்தனை வாட்டி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து நமக்கு 108 கிடைக்கும். ஸோ 110லேருந்து 108 சப் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் போட முடியும். இப்போ 12 இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால 0 சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், 5க்கு மேலே தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 12s are 60 இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 5க்கு மேலே தான் போகிறோம். இப்போ 6 டைம்ஸ் தான் நமக்கு இங்கே வரும். பாருங்கள், 72 நமக்கு கிடைக்கும். அப்போ 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.92 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 92 அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம், 11.92. ஸோ இது 3 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். 3 3s are 9 நமக்கு வரும். இப்போ பேலன்ஸ் 2 ஆகும். இங்கே டாட் இருக்கிறதுனால நான் இங்கே டாட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் போடணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த 6 பக்கத்தில் 5 போட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே 5 போட்டு நான் இங்கேயும் 5 போடணும். 25 பேலன்ஸ் 2 30 32. ஸோ அதிகமாக ஆகுது. அதனால நான் இப்போ 4 டைம்ஸ் தான் போட முடியும். இப்போ 64 போட்டால் இங்கேயும் 4, 16 பேலன்ஸ் 1 24 25. அப்போ 256 வருதா? அதை நம்ம இங்கே போட்டுக்கலாமா? அப்போ எத்தனை வாட்டி போட முடியும், நம்ம 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 போட்டுக்கோங்க. எவ்வளோ வந்தது, 256. இப்போ நம்ம இதை சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும் போது என்ன ஆகும், இங்கேருந்து பாரோ பண்ணும்போது 8, இது 12. ஸோ 12ல் 6 போச்சுன்னா 6 வரும், 8ல் 5 போச்சுன்னா 3 வந்துடும். இப்போ ஆல்ரெடி நம்ம டாட் வச்சதுனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 2 0வை இறக்கணும். எப்போவுமே இறக்கும் போது ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 0வை இறக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 3 2s are 6. இப்போ இந்த 68 பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 68 பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு 5 போட்டு பார்க்கலாம். இங்கே 5 போட்டிங்கன்னா இங்கேயும் நம்ம 5 தான் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், 5 5s are 25 பேலன்ஸ் 2 40 42
பேலன்ஸ் 4 30 34. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இந்த நம்பர் வருது. 6 போட்டால் கண்டிப்பாக அதிகமாக போயிடும். அப்போ 5 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். ஸோ இங்கேயும் 5 போட்டுக்கோங்க, இங்கேயும் 5 போட்டுக்கோங்க. இப்போ என்ன கிடைக்குது? 3 4 2 5ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டிஜிட்க்கு அப்புறமா என்ன டிஜிட் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறத வச்சு தான் இது என்னவா மாறும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும் போது இங்கே என்ன ஆகும்? 9 ஆகும், இங்கே 10 ஆகும், இங்கே 5 ஆகும். அப்போ 5 7 1 வந்துடும். இப்போ 2 0 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10 பேலன்ஸ் 1, 2 4s are 8, 8 + 1 9, 3 2s are 6. இந்த 690 பக்கத்தில் நம்ம 5 போட்டு பார்க்கலாம். ஓகேவா? 5 போடும் போது 5 5s are 25, அப்புறம் 45 பேலன்ஸ் 4 30 34. பாருங்கள், இதை விட இது அதிகமாக போகுது. அப்போ கண்டிப்பாக இங்கே வர நம்பர் 5ஐ விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3.45. ஏன்னா இங்கே வர நம்பர் வந்து 5ஐ விட அதிகமாக இருந்து 5ஓ இல்லை 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இது கூட 1 ஆட் ஆகும். கண்டிப்பாக அது 5 விட கம்மியாக தான் இருக்க முடியும். ஏன்னா 5 போடும்போது நமக்கு ரொம்ப பெரிய நம்பராக வருது. அதனால நம்ம இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.45ஐ 2 கூட மல்டிப்ளை பண்ணும் போது 5 2s are 10 பேலன்ஸ் 1, 2 4s are 8, 8 + 1 9 ஆகும். இங்கே டாட் வச்சுக்கலாம், இங்கே 6. டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 6.9. இதுதான் சிக்மாவுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. இப்போ கடைசி எப்படி எழுதிக்கலாம்னா கொஷினில் கொடுத்த மாதிரியே எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இன் எ டே இஸ் 6.9 அப்படின்னு எழுதிக்கலாம்.